கவர்ந்தது, மக்களும் விரும்பி பார்த்தாங்க. இது ஒரு மசாலா படம்தான், அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கதை ஒரு சயின்டிஃபிக் கதை. அது மக்களை அந்த அளவுக்கு சென்று அடைந்ததா என்று சொல்ல முடியாது. உண்மைய சொல்ல வேண்டும் என்றால் பெரிய அளவுல இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யவில்லை. தமிழகம் எங்கும் ஒரு ஆவரேஜ் வெற்றியைதான் இந்த படம் அக்காலகட்டத்தில் பெற்றது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற ஒரு சில தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. ஆனால் பெரும்பான்மையான தியேட்டர்களில் 50 நாட்களைத் தாண்டி பெரிதாக ஓடவில்லை. எங்க ஊர் புதுச்சேரி சிட்டி தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் 50 நாட்களுக்குதான் ஓடியது. அந்த விதத்தில் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சுமாரான படம்தான் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு படம் எத்தனை நாட்கள் ஓடுகிறது என்றுதான் அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிப்பார்கள் திரை உலகத்தினரும் ரசிகர்களும். மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் 200 நாள், 150 நாள் பிளாக்பஸ்டர் வெற்றி என்று கூறுவார்கள். வெள்ளி விழா படம், வெற்றி விழா படம் என 100 நாட்கள் போன படங்களை குறிப்பிடுவார்கள். 50 நாட்களுக்கு கீழே ஓடிய படங்கள் எல்லாம் சுமார் என்றுதான் கூறுவார்கள். அதுவும் ஸ்டார் வேல்யூ உள்ள ரஜினி, கமல் நடித்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தது 100 நாட்களை அந்த படம் தியேட்டரில் ஓடியிருக்க வேண்டும். அதற்கு குறைவான நாட்கள் ஓடிய படங்களை ரசிகர்கள் வெற்றிப்பட கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டாங்க. கமல் ரசிகர்களுக்கு இந்த விக்ரம் படம் மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட். குறிப்பாக இளையராஜா சும்மா பட்டையே கிளப்பியிருப்பார். இன்றைய அளவிலும் பழைய விக்ரம் படத்தின் பாடல்கள் இசை மேடைகளிலும் புகழ் பெற்ற பாடகர்களால் பாடப்படுகிறது. இது உண்மை, இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த விக்ரமில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு நபர் சத்யராஜ். இவர் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. வில்லனாக மிரட்டியிருப்பார். ஸ்டைலிஷ் ஆகஸ்ட். இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ண வேண்டிய படம். இதை நான் ஏன் சொல்றேன் இப்ப என்றால், சமீபத்தில் வந்த விக்ரம் 2 பற்றிய வெற்றியே சில யூடியூப் சேனல்களும் உண்மையான விஷயம் தெரியாமல் 30 வயதுக்கு கீழே உள்ள பலர் யூடியூப் சேனல்களில் அவர்கள் வாய்க்கு வந்ததாக எந்த ஒரு உண்மையையும் தெரியாமல் அந்த காலகட்டத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது என்று வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாரும் அந்த படம் வெளியான காலகட்டத்தில் பிறந்திருக்க மாட்டார்கள், அல்லது குறைந்தபட்சமாக அந்த படத்தை அப்போது தியேட்டரில் பார்த்திருக்கவும் வாய்ப்பு இல்லை. இது வெற்றிப்படம்தான், ஆனால் சூப்பர் டூப்பர் படம் இல்லை. ஆனா இப்ப சின்ன திரையிலும் யூடியூப் சேனலிலும் சூப்பர் ஹிட் என்றெல்லாம் கதை எடுக்கிறார்கள். ஆனால் கமல் ரசிகர்களாக எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாதது மிக வருத்தத்தை தந்தது. ஆனால் அதே வேளையில் எங்களுக்கு போட்டியாக இருந்த ரஜினி ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான அவர்கள் தலைவர் நடித்த மாவீரன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பெரிய அளவில் ஓடல. ஒரு படி உண்மையே சொல்லணும் என்றால் விக்ரம் படத்தோட குறைவான நாட்கள்தான் அந்த படம் ஓடியது. அது ஒரு பெயிலியர் படமாக அமைந்தது. ஒரு விதத்தில் கமல் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. கமல் நடித்த இந்த பழைய விக்ரம் படம் வந்த காலகட்டத்தில்தான் கமல் இரத்த தானம், கண் தானம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தினார். அவருடைய ரசிகர்கள் பலரும் இரத்த தானம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணமான அமைந்தது இந்த விக்ரம் படம். இந்த படம் வந்தபோதுதான் கமல் தன் உடலை தானமாக கொடுப்பதாக அறிவித்தார். இதை எங்கள் ஊருக்கு வந்தபோதும் அவர் உடல் தானம், கண் தானம் பற்றி, குறிப்பாக இரத்த தானம் பற்றி ரசிகர்களிடம் பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அந்த பழைய விக்ரம் படம் இந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி பல மாற்றங்களுடன் இந்த காலகட்டத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் அந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும். அதுதான் உண்மை என அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு போட்டியா ரஜினி படத்தின் மாவீரன் படத்தையும் டைரக்ட் செய்தது ராஜசேகர்தான். ஆனால் 2 படமும் பெரிய அளவில் ஓடல. இன்னைக்கு பல நியூஸ் சேனல்கள், யூடியூப் சேனல்கள் வந்துவிட்டன. இந்தியா நிலவுக்கு ராக்கெட் அனுப்பியது பற்றி எல்லாம் சயின்டிபிக்காக பேசுறாங்க. அதை நம்மளும் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது.
ஆனால் அன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கு அந்த படம் புரியவில்லை. ஆனால் ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கவில்லை. அன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தால் கமல் ரசிகர்களும் சந்தோஷத்தை தந்திருக்கும். பழைய விக்ரம் படத்தோட நினைவு என்று எனக்கு நினைவுக்கு வருவது கமல் ஒரு சின்ன துப்பாக்கி கையில் வைத்து திரும்பி பார்க்கும் அந்த போஸ்டர். இதை ஏன் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு சில படங்களில்தான் அந்த படத்தோட ஸ்டில் பார்த்தவுடனே இது அந்த படம் என்று படத்தின் பெயரை பல வருடங்கள் கழித்தாலும் நம்மால் சொல்ல முடியும். இந்த படத்தோட ஸ்டில் 37 வருடம் கழித்து பழைய விக்ரம் படத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு கமல் ரசிகனாக அந்த பழைய விக்ரம் படம் தவறிவிட்டு மிகப்பெரிய வெற்றியை உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய 2வது இன்னிங்ஸ் மூலம் விக்ரம் 2 மூலமாக அறுவடை செய்துவிட்டார். அதுதான் உலகநாயகன் கமலஹாசன். நன்றி. எஸ்.